அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு தான் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு வேலை வாய்ப்புக்கான ஒரு ரிசல்ட்டுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமாங்க, எல்லாருமே போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட், அதாவது மெரிட் லிஸ்ட் 1 ரிசல்ட்டுக்காக தான் எல்லாருமே ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாளுக்கு மேலே எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த போஸ்ட் ஆபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நோட்டிபிகேஷன் விடணும். அதன் அடிப்படையில இப்போ மார்ச் மாதம், அதாவது 2025 டு 2026க்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த மார்ச் மாதமே அதற்கான நோட்டிபிகேஷன் கொடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட நமக்கு 21,000 பிளஸ் வேகன்சி அபிஷியலாவே கொடுத்திருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 விதமான போஸ்டிங்க்கு கொடுத்திருந்தாங்க இல்லையா? ஸோ அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவக் போஸ்டிங்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான போஸ்டிங் கொடுத்திருந்தாங்க. இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் அவங்கவங்களுக்கு எந்த போஸ்டிங் கம்ஃபர்டபுளா இருக்குதோ அந்த போஸ்டிங்கு ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இன்னைக்கான அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 21,000 பிளஸ் வேகன்சிக்கான மெரிட் லிஸ்ட் 1 இன்று முதல் வெளியிடப் போவதாகவும் சற்று முன்பு தகவல் நமக்கு வெளியாகி இருக்குது மக்களே. இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் அப்டேட் எங்கிருந்து கிடைச்சிருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த வேலை வாய்ப்புல இந்த மெரிட் லிஸ்ட் 1 எப்போ வரும், மெரிட் லிஸ்ட் 2 எப்போ வரும், மெரிட் லிஸ்ட் 3, 4, 5, 6ன்னு சொல்லிட்டு எத்தனை மெரிட் லிஸ்ட் வரப்போகுது இந்த தடவை. ஸோ அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்புல, இந்த போஸ்ட் ஆபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புல யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, ஸோ அதற்கான அப்டேட் நம்ம கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி 350, 370, 390 இந்த மாதிரி மார்க் எடுத்தவங்களுக்குமே இந்த போஸ்ட் ஆபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஸோ அவங்கெல்லாம் எந்தெந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தாங்க, ஸோ நம்ம என்னென்ன ஸ்ட்ராட்டஜி சொன்னோம், ஸோ இந்த மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணியிருக்கீங்களான்றத எல்லாருமே நம்ம செக் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம ஈஸியா இந்த அரசு வேலைகள், சத்துணவு வேலையா இருக்கட்டும், அங்கன்வாடி வேலைகளா இருக்கட்டும், இந்த போஸ்ட் ஆபீஸ் வேலையா இருக்கட்டும், ரேஷன் வேலைகளா இருக்கட்டும், இல்ல ஆபீஸ் அசிஸ்டன்ட் வேலைகளா இருக்கட்டும், எந்தெந்த இல்ல கவர்மெண்ட்ல வரக்கூடிய ஸ்கீம்ஸ் வீடியோஸா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே நம்ம சேனல் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ எல்லா வீடியோஸ்க்குமே, அதாவது எல்லா அரசு வேலைகளுக்குமே எப்படி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி, அதாவது ஸ்ட்ராட்டஜி மீன்ஸ் எப்படி அப்ளை பண்ணா என்ன பண்ணா இந்த வேலை கிடைக்கும், அதுபடி காசு கொடுத்தா அந்த மாதிரி இல்லைங்க. ஸோ ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி இடத்தெல்லாம் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணணும், ஸோ இந்த மாதிரி இடத்த நம்ம சூஸ் பண்ணி அப்ளை பண்ணா ஈஸியா நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் இந்த மெரிட் லிஸ்ட் 1 கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத கொண்டு பார்க்க போறோம். அடுத்ததான் இந்த ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கான ரிசல்ட் தேதி என்ன, அதற்கான அப்டேட் முழுமையா பார்க்க போகிறோம். அந்த ரிசல்ட் மெரிட் லிஸ்ட் 1 இந்த இப்போ நீங்க பார்த்துட்டீங்களா, இந்த வெப்சைட்ல வர்றதுக்கு முன்னாடியே மெரிட் லிஸ்ட் 1, ஸோ அதற்கு முன்பாகவே எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் நாங்க அனுப்ப போறோம், அனுப்பிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கமும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த வேலை வாய்ப்புல யார் யாருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, ஸோ எதன் அடிப்படையில் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்ம எப்படி டவுன்லோட் பண்றது, ஸோ அது நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் நம்ம வெரிஃபிகேஷனுக்கு, அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்னலாம் பண்ணணும், ஸோ அதற்கான அப்டேட்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ், நோட்டிபிகேஷன்ஸ், பிரைவேட் ஜாப்ஸ், கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் வீடியோஸ், ஸோ இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம வீடியோ பார்க்குற அனைவருமே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ முக்கியமா கட்டாயம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப 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 பயனுள்ள வீடியோவா இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட் பார்ப்போம். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகுது, இருந்தாலும் பிரச்சனை, எல்லாருக்குமே தெளிவான கிளாரிட்டியா கொடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கிறது. சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த ஜிடிஎஸ், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்த கிட்டத்தட்ட 21,000 பிளஸ் வேகன்சி கொடுத்துருந்தாங்க இல்லையா? இந்த 21,000 பிளஸ் வேகன்சி கொடுத்ததுனால
3 விதமான போஸ்டிங் கொடுத்திருந்தாங்க. அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டெஸ்க் போஸ்டிங். இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு சேர்த்து இல்லையா? ஸோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு வந்து பிப்ரவரி 10ஆம் தேதியில இருந்து மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்றதுக்கு டைம் வந்து கொடுத்திருந்தாங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. எல்லாருமே ஆல்மோஸ்ட் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ மெரிட் லிஸ்ட் 1 எப்போ வரும்? அதற்கான அப்டேட் என்னன்னு கேட்டீங்க இல்லையா? ஸோ இந்த மெரிட் லிஸ்ட் 1 எப்போ வெளியாகும் அப்படின்னா மார்ச் 25 முதல் மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள மெரிட் லிஸ்ட் 1 கன்ஃபார்ம் 100% வெளியிடப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான அப்டேட்டும் கூட. ஸோ ரியாலிட்டி உண்மையும் இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதமே மெரிட் லிஸ்ட் 1 25 to 30க்குள்ள கண்டிப்பா வெளியாகும். ஓகேங்களா? ஸோ அடுத்துதான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து செலக்ட் ஆயிட்டேன் நான் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா? ஸோ அதுக்கு என்ன வழி அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் வெரிஃபை பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த வெரிஃபை பண்ண ஃபோன் நம்பரையும் மெயில் ஐடிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிமேஷன் குறுஞ்செய்தி அனுப்புவாங்க. அப்படின்னா என்னன்னா ஒரு மெசேஜ் நார்மல் மெசேஜ்லேயே அனுப்பிடுவாங்க. நீங்க என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த போஸ்டிங் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்க எந்த போஸ்டிங்க்கு செலக்ட் ஆயிருக்கீங்க, ஸோ இந்த டேட்ல வந்து அது இந்த தேதியில வந்து நீங்க உங்ககிட்ட இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் ஒரிஜினல் எல்லாமே கொண்டு வந்து வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நீங்க ஜாப்போட ட்ரைனிங் ஜாப்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு அதை தவிர்த்து மீதி 2 இடங்களுக்கு போயிட்டு நீங்க வெரிஃபிகேஷன் மீண்டும் மீண்டும் வந்து பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைரக்டா வந்து உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கொடுத்துடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ பேர் காம்படிஷன் அதிகமா இருக்கு, ஏன் இவ்வளோ பேர் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு மட்டும் அப்ளை பண்றதுக்கு டைம் வந்து கொடுக்குறாங்க ஸோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா இந்த வேலை வாய்ப்புல வந்து எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது, எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது. டைரக்டா உங்களுடைய வெறும் 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு மார்க்கை மட்டுமே வச்சு வழங்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புன்றதுனாலதான் இவ்வளோ பேர் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்றாங்க. அதே மாதிரி தான் இந்த ரேஷன் வேலைகளும் சரி, அங்கன்வாடி வேலைகளும் சரி, எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாதுங்க. டைரக்டா இன்டர்வியூ இருக்கும். ஸோ உங்களுக்கு வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு டைரக்டா வந்து ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் எஸ்எம்எஸ் மெயிலும் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ மறக்காம செக் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா வந்து நீங்க செலக்ட் ஆகியிருந்தீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு வர வேண்டிய ஒரு இன்டிமேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறுஞ்செய்தி தான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் இந்த வேலை வாய்ப்புல யார் யாருக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புல வந்து முதல்ல யாருக்கெல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா முதல் பட்டதாரி, அதாவது ஒரு குடும்பத்துல ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க முதல் பட்டதாரியா இருக்கிறாங்க, அதற்கான சர்டிபிகேட் வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கி இருக்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன கேக்குறீங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணும்போது அதை சப்மிட் பண்ணல, இப்ப கொண்டு போனா அக்செப்ட் பண்ணி போகலாம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுல அக்செப்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து கொடுத்திருக்காங்க. 2வது முன்னுரிமையாக வந்து பாத்தீங்கன்னா கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அப்பா அம்மாவை இழந்தவர்களுக்கும் இதுல முன்னுரிமை வழங்கியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னாக்கா முன்னாள் ராணுவத்தினர், ஹேண்டிகேப்ஸ், ஆதரவற்ற விதவை இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து முன்னுரிமைன்றது வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணிக்கிறது? ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருந்தா தானே நம்ம வெரிஃபிகேஷன் போக முடியும்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இந்த இந்த ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா? இந்த இந்தியா போஸ்ட் அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இருந்தாலும் உங்களுக்கு அஃபிஷியலா அப்ளை பண்ணும்போது நம்ம கொடுத்திருக்கிற அட்ரஸ்க்கு வந்து வீட்டுக்கே நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புக்கு வந்து என்ன கட் ஆஃப் இருந்தா இந்த வேலை வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றதான அப்டேட் நம்ம பார்க்க போறோம். ஸோ மினிமம் என்ன கட் ஆஃப் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 90% இருக்கணுங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. ஏன்னா வந்து காம்படிஷனும் அதிகம். கிட்டத்தட்ட 3 லட்சம் 4 லட்சம் பேருக்கு மேல அப்ளை பண்ணியிருப்பாங்க இந்த வெறும் 20,000 வேகன்சிக்கு இல்லையா? அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் 90 மார்க் கட் ஆஃப் மேல இருக்கணும் மார்க். ஓகேங்களா? 10th அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னாக்க 95, 97 இந்த கட் ஆஃப்ல இருக்கிறவங்களுக்கும் கிடைச்சிருக்குது. ஒரு சில பேர் வந்து 70 கட் ஆஃப், 65 கட் ஆஃப் இந்த மாதிரி எடுத்தவங்களுக்கும் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்குது. அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். ஸோ அதை நோட்டிஃபிகேஷன் வீடியோ தெளிவாக பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோன்னு கொடுத்துருப்போம் இல்லையா? அதுல என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா
எந்த மாவட்டத்துக்கு அதிகமா வேக்கன்சி குடுத்துருக்காங்களோ, அந்த மாவட்டத்த சூஸ் பண்ணிருவோம் முதல்ல. அதுல வந்து எந்த மாவட்டம் அதிகப்படியான வில்லேஜ் ஏரியாவா இருக்குது, அவுட்டர் ஏரியா காட்டுப்பகுதியா இருக்கு, அந்த இடத்துல போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கோ, அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க, நம்ம வந்து முன்னுரிமை குடுத்து, இப்ப ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் நம்பர் 1, நம்பர் 2 அந்த மாரி குடுத்துட்டு வந்தோம்னா, கண்டிப்பா அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இது ஜஸ்ட் பாஸ் பண்ணவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே பயன்படுத்தியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட் நம்ம குடுத்துருக்கிறது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான வீடியோல முக்கியமான அரசு வேலையோட சந்திக்கிறேன். தேங்க் யூ. வெல்கம்.